Hi, hello, வணக்கம், welcome to my channel. Hi, couldn't study anything today. இன்று என்னால் ஒன்றும் படிக்க முடியவில்லை. I couldn't study anything today. இன்று என்னால் ஒன்றும் படிக்க முடியவில்லை. He failed in the BA examination. அவன் BA பரீட்சையில் தேர்வவில்லை. He failed in the BA examination. அவன் BA பரீட்சையில் தேரவில்லை. The question is very easy. கேள்வி மிகவும் எளிதாக இருந்தது. The question is very easy. கேள்வி மிகவும் எளிதாக இருந்தது. I read a very interesting book last night. நான் நேற்று இரவு ஒரு அருமையான புத்தகம் படித்தேன். I read a very interesting book last night. நான் நேற்று இரவு ஒரு அருமையான புத்தகம் படித்தேன். He is weak in Tamil. அவன் தமிழில் பலவீனமாக இருக்கிறான். He is weak in Tamil. அவன் தமிழில் பலவீனமாக இருக்கிறான். We have completed our studies. எங்கள் பாடங்களை படித்துவிட்டோம். We have completed our studies. எங்கள் பாடங்களை படித்துவிட்டோம். She has been absent since Wednesday. அவள் புதன்கிழமையிலிருந்து வரவில்லை. She has been absent since Wednesday. அவள் புதன்கிழமையிலிருந்து வரவில்லை. I had no time to finish my work. என் வேலைக்கேற்ற சமயம் என்னிடம் இல்லை. I had no time to finish my work. என் வேலைக்கேற்ற சமயம் என்னிடம் இல்லை. What does it mean? அதற்கென்ன அர்த்தம்? What does it mean? அதற்கென்ன அர்த்தம்? The students will know the result tomorrow. மாணவர்களுக்கு பரீட்சை முடிவுகள் நாளை தெரியும். The students will know the result tomorrow. மாணவர்களுக்கு பரீட்சை முடிவுகள் நாளை தெரியும். You have passed the examination. நீ பரீட்சையில் தேர்ச்சி பெற்றாய். You have passed the examination. நீ பரீட்சையில் தேர்ச்சி பெற்றாய். Why don't you let me study? Why don't you let me study? என்னை நீ ஏன் படிக்க விடுவதில்லை? Why don't you let me study? என்னை நீ ஏன் படிக்க விடுவதில்லை? If you pass, your parents will be happy. நீ பாஸ் செய்தால் உன் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். If you pass, your parents will be happy. நீ பாஸ் செய்தால் உன் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். I know how to speak English. எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும். I know how to speak English. எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும். In which college are you? நீ எந்த கல்லூரியில் படிக்கிறாய்? In which college are you? நீ எந்த கல்லூரியில் படிக்கிறாய்? I have been in this college since 2004. இக்கல்லூரியில் நான் 2004 முதல் படிக்கிறேன். I have been in this college since 2004. இக்கல்லூரியில் நான் 2004 முதல் படிக்கிறேன். He is dropping out of the examination this year. அவன் இந்த வருடம் பரீட்சையில் உட்காரப் போவதில்லை. He is dropping out of the examination this year. அவன் இந்த வருடம் பரீட்சையில் உட்காரப் போவதில்லை. Keep the book with you for the present. புத்தகம் இப்பொழுது உன்னிடமே இருக்கட்டும். Keep the book with you for the parent. புத்தகம் இப்பொழுது உன்னிடமே இருக்கட்டும்.
யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட். உன் கையெழுத்து அழகாக இருக்கிறது. யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட். உன் கையெழுத்து அழகாக இருக்கிறது. அவர் ஸ்கூல் வில் பி க்ளோஸ்டு ஃபார் வெக்கேஷன் ஃப்ரம் டுமாரோ. எங்கள் பள்ளிக்கு நாளையிலிருந்து விடுமுறை. அவர் ஸ்கூல் வில் பி க்ளோஸ்டு ஃபார் வெக்கேஷன் ஃப்ரம் டுமாரோ. எங்கள் பள்ளிக்கு நாளையிலிருந்து விடுமுறை. பாய்ஸ், டைம் இஸ் ஓவர், ஹேண்ட் இன் யுவர் பேப்பர். பிள்ளைகளே, நேரமாகிவிட்டது, தாள்களை கொடுத்து விடுங்கள். பாய்ஸ், டைம் இஸ் ஓவர், ஹேண்ட் இன் யுவர் பேப்பர். பிள்ளைகளே, நேரமாகிவிட்டது, தாள்களை கொடுத்து விடுங்கள். I don't have a spare pencil. என்னிடம் வேறு பென்சில் இல்லை. I don't have a spare pencil. என்னிடம் வேறு பென்சில் இல்லை. We are not on speaking terms. எங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை. We are not on speaking terms. எங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை. We are not on visiting terms. எங்களுக்குள் உறவில்லை. We are not on visiting terms. எங்களுக்குள் உறவில்லை. Don't speak nonsense. அதிகமாக வாயாடாதே. Don't speak nonsense. அதிகமாக வாயாடாதே. Has the roll been called? Attendance எடுத்தாச்சா? Has the roll been called? Attendance எடுத்தாச்சா? Mathematics is my bugbear. கணிதம் என்றால் எனக்கு தலைவலி. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை பக்பியர். கணிதம் என்றால் எனக்கு தலைவலி. இட் இஸ் டைம் ஃபார் ஸ்கூல். பள்ளிக்கு நேரமாகிவிட்டது. இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல். பள்ளிக்கு நேரமாகிவிட்டது. ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் நைட். நேற்று இரவு எனக்கு காய்ச்சலாக இருந்தது. ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் நைட். நேற்றிரவு எனக்கு காய்ச்சலாக இருந்தது. ஹேவ் யூ ஆஃபர்டு ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ்? நீ எடுத்துக்கொண்டது கலையா அல்லது விஞ்ஞானமா? ஹேவ் யூ ஆஃபர்டு ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ்? நீ எடுத்துக்கொண்டது கலையா அல்லது விஞ்ஞானமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இங்கிலீஷ் கற்றுக்க இந்த வீடியோ பாருங்கள்.